வெல்கம் டு ரகுவரன் லாக். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உரிக்கிறதாங்க பனங்கிழங்கு பனைமரத்தில். ஆனால் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கே இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன், பட் இதை பற்றி நான் எடுத்ததில்லை. கண்டிப்பாக பனங்கிழங்கு எப்படி செய்கிறாங்கன்னு கண்டிப்பாக நான் ஒரு நாள் அந்த வீடியோ நான் போடுறேன். நான் என்னன்னா இன்னைக்கு சண்டே, நான் ஈவினிங் தான் இது அவிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். காலையிலே இவங்க அவிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் பரவாயில்ல, இப்போ 2 நாள் என்கிட்ட பேசினாங்க, கோவப்பட்டாலும் சரி பேசிடுறாங்க. என் தம்பிக்காக பண்ணேன் அப்படின்னாங்க. கையில் உரிச்சு பார்த்தேன், உரிக்க முடியலங்க, ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால் வந்து பல்ல தான் கடிச்சு உரிச்சேன் நான். ஏன்னா நான் தான் சாப்பிட போகிறேன், வேறு யாரும் சாப்பிட போகிறதில்ல. அதனால் வந்து பல்லே கடிச்சு நான் உரிச்சிட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் நான் தோசையை சாப்பிட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிழங்கு இது. முன்னாடிலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, இப்போலாம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா எல்லாம் வந்து செயற்கை உரம் தான் போடுறாங்க, இயற்கையில் யாரும் பண்ணுறது கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு இதில் மோஸ்ட்லி இது வந்து உரம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் சைடில் போகிறது கிடையாது. அப்போ தான் நான் தோசை சாப்பிட்டேன். சரி இருந்தாலும் சரி வாய் ஒரு மாதிரி இருந்தது, சரி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பனங்கிழங்கு தான் செய்கிறாங்க, அதை பற்றி தான் இப்போது பார்க்கலாம். பனங்கிழங்கு செய்கிறாங்க எங்கள் வீட்டில், அதுக்காக தான் வந்து கழுவிட்டு இருக்காங்க. கழுவி முடிச்சிட்டாங்க. இது என்ன கிழங்கு இது? அது ஆள் வலிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் தின்ற நீ பார்த்ததே இல்லை, தின்னதே இல்லை. என் பேர் வந்து போதும். நீ பனங்கிழங்கு செய்யறாங்க. இன்னைக்கு காலை டிஃபனே தானா? உப்பு போட்டு தான் வேக வைக்கணுமோ? அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்கு தான் நினைக்கிறேன். ஈவினிங்க்கு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட இந்த கிழங்கு தான் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் ஆக்குவாங்க. அதனால் ஏன்னா எங்கள் மாமியை பொறுத்த வரைக்கும் எங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து நாங்கள் பஜ்ஜி போட்டாலும் நாங்கள் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நாங்கள் வந்து சாப்பிட்றதா அந்த கிழங்கு இதுதான் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்றது. நாங்கள் வந்து எண்ணெய் பொருள் சாப்பிட்றதே கிடையாது. அமி ஏன் அது நேற்று சரி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சாப்பிட்டது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் வந்து இது பண்ண என்ன பண்ணலாம். அதனால வந்து ஈவினிங்காக வந்து பனங்கிழங்கு செய்கிறாங்க. பனங்கிழங்கு குக்கரும் தான் வைப்பாங்க. பட் எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான ஒரு கிழங்கு, எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கிற கிழங்கு. இந்த காலத்தில் யாருங்க இப்போ கிழங்குலாம் சாப்பிட்றாங்க? எல்லாரும் சாப்பிட்றதெல்லாம் வந்து பீஸா, பர்கர், அம்மா ரோட்டில் இருக்கிறது பானிபூரி, வெளியே இருக்கிறதான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. எங்கள் வீட்டில் தான் வச்சு போட்டு வாங்குறது உண்டு. நேத்தியே கூட வாங்கினாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா நேத்தியெல்லாம் சாப்பிட்டு அப்படின்ட்டு. என்னைக்குன்னா ஒரு நாள், அவ்வளோதாங்க. டெய்லி இதே வேலை வச்சுக்க மாட்டோம். இந்த மாதிரி தான் இது. அம்மா பழங்கள் மோஸ்ட்லி நிறைய எடுத்துக்கும். கிழங்கு தான் மோஸ்ட்லி. என்ன ஒரு கிழங்கு, ஆழ்வழி கிழங்கு இருக்கட்டும், சக்கரவள்ளி கிழங்கு இருக்கட்டும், எதனா ஒரு கிழங்கு வந்து வாங்கிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்காக வந்து காசை பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஃபுட்டு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்களே வந்து கஷ்டப்பட்டு செஞ்சிருவாங்க. இன்னைக்கு ஈவினிங் அதான் சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஈவினிங் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே இருந்ததுனால தோசைங்க. எனக்கு பிடிச்ச அந்த சாம்பார் செய்கிறாங்க. இது அந்த சாம்பார் எனக்கு பிடிச்ச சாம்பார். அது வந்து இவங்க செஞ்சது அந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பார் தான் வந்து தோசைக்கு இட்லிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சொல்லுவேன், 10 தோசை 15 தோசைனா கூட அடித்து ஈஸியாக தந்துடுவேன். ஃபுல் கட்டி கேரில் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். இனிமேல் லிமிட்டாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்கேன். ஜிம்முக்கு போகிறேன், பட் எனக்கே உடம்பு வந்து ஃபேட் ஆகிடுது. கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.